மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டுக்கு காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம் ஜெபர்சன், விவரங்கள். உலக புகழ்பெற்ற மிக முக்கியமான ஜல்லிக்கட்டு மதுரை அவனியாபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த வாடிவாசல் வழியாகத்தான் மாடுகள் காளைகள் வெளியே வர தயாராக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த போட்டிகளில் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 600க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் ஏற்கனவே டோக்கன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கிறது. இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மாடுகள் வரக்கூடிய இந்த பகுதியில் தான் போலீசார் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் நேற்று முதலே அமைச்சர் மூர்த்தி மட்டுமல்லாமல் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தார்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதி தான் மாடுகள் வரக்கூடிய பகுதி. இந்த பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய மாடுகள் தான் வாடிவாசல் வழியாக வெளியே வரும். அந்த பகுதியில் தான் மாடுபிடி வீரர்கள் இங்கு நிற்பார்கள். இங்கு நிற்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் நேரடியாக மாடுகளை அவர்கள் பிடித்து அவர்கள் பரிசுகளை அள்ள இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. நாம் பார்க்கலாம், இந்த மேடை அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு இடதுபுறமாக பரிசுகள் குவித்து வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். சிறந்த மாடுபிடி வீரர், அதே போல சிறந்த காளைக்காக 2 நிசான் கார்கள் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. அதற்காக 2 கார்கள் இங்கு மேடையிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு சைக்கிள்கள் இங்கு கட்டி வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல குக்கர், அண்டா என இந்த பகுதியில் பீரோ என பரிசு பொருட்கள் குவிந்து கிடக்கின்றன. இங்கு வரக்கூடிய 600க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள், அதே போல 1000க்கும் மேற்பட்ட காளையர்கள் இங்கு அவர்களுடைய காளை வெற்றி பெற்றால் அந்த காளைக்கான பரிசு அவர்களுக்கு வழங்கப்படும். அதே போல வீரர்கள் வெற்றி பெற்றால் அவர்களுக்கான பரிசு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது காளைகளை பரிசோதனை செய்யக்கூடிய பணி பின்புறமாக நடைபெற்று வருகிறது. அதே போல மாடை அடக்கக்கூடிய அந்த வீரர்களும் அங்கு மருத்துவ பரிசோதனையானது அவர்களுக்கும் நடத்தப்பட்டு வருகிறது. ஒருவேளை கீழே மாடை பிடிக்கும் போது அவர்கள் தவறி விழுந்தாலோ மாடு தவறி விழுந்தாலோ அடி பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதி முழுமையாக 2500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், இந்த பகுதியில் அவனியாபுரம் உள்ளிட்ட இந்த பகுதிகளில் நேற்று பல்வேறு இடங்களில் சில இடங்களில் பொதுமக்கள், அவனியாபுரத்தை சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். காரணம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு அவர்களுக்கான டோக்கன்கள் வழங்கப்படவில்லை, உள்ளூர் மாடுகளுக்கான டோக்கன்கள் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதன் காரணமாக இன்னும் போராட்டம் ஏதும் அசம்பாவித சம்பவங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் போலீசாருடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் பார்க்கலாம், இங்கு அதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்ட நபர்களை தவிர யாருமே உள்ளே வராதவாறு கடுமையான சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இங்கு வரக்கூடிய நபர்கள் அவருடைய கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த பாஸ்களை அணிந்திருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு, உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக தயார் நிலையில் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.